சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரசு ஒப்பந்ததாரரின் மனைவி கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக கணவனே ஆள் வைத்து தீர்த்து கட்டியது அம்பலமானது. மனைவியை திட்டமிட்டு கொலை செய்தது ஏன்? நடத்தையில் சந்தேகப்பட்டதால் தோட்ட தொழிலாளியை வைத்து மனைவியை கணவன் கொலை செய்துள்ளார். கண்ணீர் நாடகம் போட்ட கணவன் போலீசில் சிக்கியது எப்படி? சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே உள்ள சானார்பட்டியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரரான இவரது மனைவி இந்திராணி. இவர்களுக்கு வளர்மதி என்ற மகளும் கார்த்திக் என்ற மகனும் உள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் வீட்டில் தனியாக இருந்த இந்திராணி மர்மமான முறையில் ஹாலோ பிரிக்ஸ் கல்லால் தாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் உத்தரவின் பெயரில் ஜலகண்டபுரம் காவல் ஆய்வாளர் சசிகலா வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார். அதில் இந்திராணியின் தோட்டத்தில் வேலை பார்த்த குப்பம்பட்டி அண்ணா நகரை சேர்ந்த பாலு என்கிற பாலமுருகனை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரித்துள்ளனர். ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தவர் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இந்திராணி வீட்டில் தனியாக இருந்த நேரம் பார்த்து அவரை கொலை செய்து அவரது 8 சவரன் தங்க நகைகளை திருடியுள்ளார். அந்த நகைகளை அடகு கடையில் வைத்து பணம் வாங்கியவர் தனக்கு எதுவும் தெரியாதது போல் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் பாலமுருகனை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் திடீர் திருப்பமாக மற்றொரு அதிர்ச்சி அம்பலமானது. இந்திராணியின் கணவரான ஈஸ்வரன் தனது மனைவி கொலை செய்ய சொல்லி பாலமுருகனை ஏவியது தெரிய வந்தது. ஈஸ்வரனுக்கும் அவரது மனைவி இந்திராணிக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது. மேலும் ஈஸ்வரனுக்கு பல பெண்களுடன் கள்ளத் தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் வீட்டிற்கு தாமதமாக வரும்போதெல்லாம் ஏன் தாமதம், எங்கு சென்று வருகிறீர்கள் என கேட்டு இந்திராணி தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஈஸ்வரன் அவரது தோட்டத்தில் வேலை பார்த்த பாலமுருகனை ஏவி மனைவியை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். தோட்டத்தில் வைத்து மது ஊற்றி கொடுத்தவர், என் மனைவி இல்லாவிட்டால்தான் என்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்று கூறியுள்ளார். முதலாளியின் பேச்சை நம்பி அவரது மனைவியை கொலை செய்ய பாலமுருகன் ஒப்புக்கொண்டுள்ளார். சம்பவத்தன்று திட்டமிட்டபடி இந்திராணியை கொலை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் பாலமுருகனும் ஈஸ்வரனும் நாடகமாடி உள்ளனர். இதனையடுத்து ஈஸ்வரன் மற்றும் பாலமுருகன் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். மனைவியை ஆள் வைத்து கொலை செய்த கணவன் எதுவும் தெரியாதது போல் நாடகமாடிய சம்பவம் சேலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.